ஒழுக்கம் போற்றும் பெரியோரே திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணியிலே வருகின்றது. ஆடவர் மனங்கள் என்னும் அரங்கின் மேல் அனங்கமாலை ஆடினாள். ஆம், அவள் அரங்கில் ஆடினாள். பார்த்திருந்த ஆடவர்களின் மனங்கள் மீதே ஆடினாள். அதே அனங்கமாலைகள் இப்போது கோவிலுக்குள்ளே நுழைகின்றார்களே, அது எப்படி? இவர்களை பலமுறை பெரியோர்களை எச்சரித்தும் இவர்கள் கேட்பதில்லை. ஆபாசமாய் உடுத்தி வருகின்றனர். ஆகவே இப்போது நானே கேட்கின்றேன். அதற்கு முன் ஒன்று, கோவிலுக்குள் அடக்க ஒடுக்கமாக அணிந்து வரும் புண்ணியவதிகள் எத்தனையோ பேர் உள்ளனர். அவர்கள் ஒருவர் தான் ரோமாபுரி திருச்சபையிலே விளங்கிய ரூஃபஸின் தாயார். ஆகவேதான் அவரை பாராட்டி கூறுகின்றார் சின்னப்பர். ரூஃபஸின் தாயார் எனக்கும் தாயார் என்கிறார். ரோமையர் 16:13. இனி கதைக்கு வருவோம். நல்ல புண்ணியவதிகளுக்கு மத்தியிலே சில இளம் பெண்கள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்று விளங்குகின்றார்கள். இவர்களை திருத்த மறுக்கும் பெற்றோர்களே, உங்களுக்கும் தண்டனை உண்டு. சோதோம் குமராவை மறந்து விடாதீர். பிள்ளைகளை திருத்த தவறிய ஏலி அவலமாய் மடிந்ததையும் மறவாதீர். 1 சாமுவேல் 4:18. கூடவே இதோ எசேக்கியேலும் எச்சரிக்கின்றார். தீயோரை நீ எச்சரிக்காவிடில் அந்த தீயோர் தம் குற்றத்திலே சாவர், ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன் மீதே சுமத்துவேன். எசேக்கியேல் 33:8. இதோ இயேசுபிரானும் எச்சரிக்கின்றார். இச்சிறுவர்களுக்கு இடரலாய் இருப்பவர் எவரோ அவரது கழுத்திலே ஆட்டு உரலை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே அமிழ்த்து விடுவது அவருக்கே நலமாயிருக்கும். லூக்கா 17:2. ஆகவே அனங்க மாலைகளே, நேரங்காலத்தோடு தெரிந்துவிடுவீர், ஈடேற்றம் பெறுவீர்.